இப்ப திடீர்னு பார்த்தா குதிரை பேரம் அப்படின்னு தினந்தோறும் செய்தி வருது. ஒன்னும் குதிரை இல்லை, எல்லாம் கேடு கட்ட கழுதைகள் தான். அதிமுக கட்சி அந்த கம்பெனி இன்னைக்கு கதைக்கு ஆகாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தன. அன்பு சொந்தங்களை, எளிதான கேள்விதானே. தாவேக்கு என்ன சொல்றான், நாங்க வாக்குக்கு காசு தரலங்கிறான், ஆனா காசு கொடுத்தான், ஆனா இல்லங்கிறான். இப்ப தாவேக்கு என்ன சொல்லுது, திமுக அதிமுக வாக்குக்கு காசு கொடுத்தான் அப்படின்னு தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது. அப்ப திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்தான்னா உண்மை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இது தேர்தல் ஆணையத்தோட உச்ச வரம்பு. ஆனா செலவு பண்ணது, எல்லாரும் செலவு பண்ணது 25 கோடில இருந்து 30 கோடி 40 கோடின்னு. அப்ப பல கோடிகளை கொட்டி இறைத்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிய அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எல்லாம் வாக்கு செலுத்திய மை அழியறதுக்குள்ள 30 நாளுக்குள்ள ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண? ஏன்னா அங்க போனோம்னா இந்த 50 கோடியை போட்டு எம்எல்ஏ ஆயிருக்கும், 500 கோடி சம்பாதிக்கலாம், 400 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லாப நட்ட கணக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? அவரு சட்டமன்றத்தில் பேசுறப்ப நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? துரத்தி கட்சியை சேர்த்துக்குவோம், சேர்த்து பொறுப்பை போட்டுருவோம், அப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி விட்டுருவோம். அதுவும் சனிக்கிழமை ஆனா போதும் திடீர்னு சேர்றாங்க. ஊர்ல உள்ள முள்ளமாரி, முடிச்சவிக்கு, தெருப்பொறுக்கி, பிக் பாக்கெட் கேஸ்ல சிக்கனவன் எல்லாரும் கிளம்பிடுறான். சனிக்கிழமை ஆனா பனையூர் போவோம், கட்சியில சேருவோம். இவர் பரப்புரையில் என்ன சொன்னாரு, நாங்கள் தூய சக்தி, மற்றவங்கள்லாம் ஊழல் சக்தி, தீய சக்தினர். சரி, நீங்க தூய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. அதிமுக ஊழல் சக்தினா யார் ஊழல் பண்ணா? சட்டமன்றத்தில் இதே விஜய் சொல்றாரு, 2017 இருந்து எல்லா துறையிலும் ஊழல். அந்த ஊழல் செஞ்சதால எல்லா துறையும் ஓட்டை ஆயிடுச்சு. அந்த ஓட்டையை அப்புறம் அடைச்சிக்கிட்டு இருக்கோம்ங்கிறாப்ல யாரு? விஜய். 2017 இருந்து 21 வரைக்கும் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தது இதே எம்சி சம்பத். அந்த எம்சி சம்பத் எங்க இருக்காரு? இப்ப தாவேக்கால் இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் பள்ளிகள் ஒப்புதலுக்கு கட்டணமே வாங்குறது இல்ல. ஆனா திமுக அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி இல்லைங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கட்டணம் வாங்கினாங்க, கட்டணம் முறைகேடா வாங்கினாங்க, ஒப்புதல் வாங்குறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதிமுக ஆட்சி காலத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார்? இப்போது இருக்கக்கூடிய இதே செங்கோட்டையன். இன்னைக்கு சேர்ந்துக்கிற விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, எல்லாருமே ஊழல் வழக்கு இருக்கு. விஜயபாஸ்கர் மேல சொத்து விப்பு வழக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அவர் மேலே சொத்து விப்பு வழக்கு. மாராத்தன்ல ஓடுறாரு, போதையை விடு, விளையாட்டை கையில் எடுன்ட்டு. பார்த்தா ஒரு அமைச்சர் உட்கார்ந்து ஐபிஎல் போட்டியை பார்க்க போனா அவன் உட்கார்ந்து போதையை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க போதையை போட்டு இருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்டா, அது போதை இல்லைங்க, பச்சை குழந்தைக்கு சொரம் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்தாரு. பச்சை பிள்ளை எவன்டா மாத்திரை தர்றான்? எந்த டாக்டர்? அதுவும் மாத்திரை அப்படியே பொடியாக்கி ஒரு கோடா வச்சு, ஏடிஎம் கார்டை வச்சு வரிசைப்படுத்தி இப்படிலாம் தர சொல்லியிருக்காங்களா? எவனாவது எந்த முட்டாப்பையாவது உடம்பு சரியில்லாத கை குழந்தைய தூக்கிக்கிட்டு ஐபிஎல் போட்டி பார்க்க போவானாடா? ஏண்டா உன் கட்சியில் இருக்கவன் தான் தற்கொலைனா நாட்டு மக்கள் தற்கொலை வச்சுங்களாடா? நீங்க என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு. ஒரு பக்கம் அவரு சரத்து போதை பொருளை பயன்படுத்தாரு, இந்த பக்கம் பார்த்தா யாரு? விஜயபாஸ்கர். அவர் போதை பொருளோட அவர் தான் விற்பனையை காசை வாங்கிட்டு போதை பொருளை அனுமதிச்சிட்டார். இவரும் தாவேக்க, அவரும் தாவேக்க. ஆனா கட்சிக்கு பேர் என்ன? பக்கா மாசு கட்சி, தூய சக்தி. தமிழ்நாட்டின் கேடுகட்ட காலம், கொள்கையாவது கோட்பாடாவது. திமுக அதிமுக கொள்கைன்னு கேட்டா அவன் ஏதாவது சொல்லுவேன். இவன் கொள்கைன்னா முதல்ல கொள்கைன்னா என்னன்னு சொல்லு, அப்புறம் ஏன் கொள்கையை சொல்றம்மா. அப்படிப்பட்ட கட்சிக்காரன். ஆனா கெடுவாய்ப்பாக நாடு அவன்கிட்ட போய் சிக்கிருச்சு. இப்ப 5ஆம் நாள் என்ன செய்ய போறாரு? திமுக அதிமுகவுக்கு மாற்றான நிர்வாகத்தை கொடுப்பாரா? திமுக அதிமுக ஆட்சி காலத்திலே லஞ்சம் ஊழல் இருந்தது, தாவேக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் இல்லாம இருக்குமா? என்ன கதை தெரியுமில்ல? தாவேக்காவை சேர்ந்த வேட்பாளர்கள் சரிபாதி வேட்பாளர் திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட காசை வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டான். அவன் பரப்புரைக்க போகல, வாக்காக்க போகல. ஆனா மக்கள் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டான்.
இதான் நடந்தது. அதெல்லாம் நம்ம பேரை சொல்ல முடியல. ஒருத்தர் ஒரு வேட்பாளர் 50 லட்சம் வாங்கிட்டாரு திமுக கிட்ட. 50 லட்சம் வாங்கிட்டு பரப்புரைக்கு போகாம வீட்டில் உட்காந்துட்டார். அந்த வாக்கு எண்ணிக்கை நாள் வரும்ல, வாக்கு எண்ணிக்கை வர்ற நாள் அன்னைக்கு பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். நம்ம ஏன் பார்த்துக்கிட்டு நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு. அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இல்லை நீ தாயா லீடிங்ல போயிட்டு இருக்கேன்னு. அவரும் எம்எல்ஏ தாவேக்காவில். எப்படி ஒரே ஒரு ஆள் பரப்புரைக்கு போனார் திருவள்ளூர்ல ஒரு ஆள். அந்த ஆள் போய் முகத்தை காமிச்சிட்டான். முகத்தை காமிக்கல, அவனும் எம்எல்ஏ தான். எப்படி விசித்திர பரவி பாருங்க. டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போய் டீ குடிங்க, அப்புறம் நான் சாராமடா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அடுப்பில் ஓட்டு போடாம விட்டேன். ஒரு கேலி கூத்து. பரப்புரைக்கும் ஒருத்தனும் போகல. அதுவும் கட்சியோட தலைவர் வந்து அவர் பரப்புரைக்கு போனதை விட ரத்து பண்ணதான் அதிகம். ரத்து பண்ணி விளையாடுறாங்க. எப்படி பாருங்க, பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. சரி போக போறாரு போல இருக்கு, ரத்து 10 ரத்து. பெரம்பூர்ல அனுமதி தரல பரப்புரைக்கு. சரி பாக்கி வெள்ளிவாகத்துக்கு போகலாம்ல, இல்ல அங்க அனுமதி தரானா நான் எந்த ஊருக்கும் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள், பரப்புரைக்கே போகாத ஆளுக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. எந்த கொள்கையும் பேசல, கோட்பாடும் பேசல, பரப்புரைக்கு போகல, மக்களை சந்திக்கல, ஆனா ஓட்ட போட்டாச்சு. அவர் வந்து அழகா இருக்காருங்க, கியூட்டா இருக்காருங்க. பாருங்க கோட் சூட் எவ்வளவு அற்புதமா பொருந்தது அவருக்கு. என் அன்பு சொந்தங்களே, பெருந்தலைவர் காமராசர் இருக்காருல்ல, காமராசர் வந்து அவர் கதறு வேட்டி கதர் சட்டை. காமராசர் வெளிநாட்டுக்கு போறாரு. காமராசர் வெளிநாட்டுக்கு போறப்ப அது குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டாருன்ட்டு அவருக்காக கோட்டு சுட்டு தைக்கப்படுது. தச்சுட்டாங்க. தைக்கப்பட்ட பிறகு கோட்டு சுட்டு காமராசர் போடல. குளிர் பிரதேசத்துக்கு வேட்டு சட்டையோட போனாரு. நீங்க விருதுநகர் போனா காமராசர் இல்லம் இருக்கு, அங்க போய் பாருங்க. வெளிநாடு போவதற்கான காமராசருக்காக தைக்கப்பட்ட கோட்டு சூட்டு காமராசர் போடாத சூட்டுன்னு போட்டிருக்கு. காமராசர் கோட்டு சூட்டு போடல. அழகான முதலமைச்சர் கிடையாது, முக வசீகரம் கிடையாது, முக பொலிவு கிடையாது. ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை குறித்து சிந்தித்தார். மக்களுக்கான தலைவனாக விளங்கினார். அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டை ஆண்டார். தனது பேச்சாளர் வன்மையாள தமிழ் மக்களை ஆட்படுத்தினார். அந்த அண்ணாவுக்கு முக வசீகரம் கிடையாது, தலைமுடி கரைஞ்சிருக்கும், கல்லு கரையா இருக்கும், ஒரு பாமர தோற்றத்தில் ஒரு சாமானியன் தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா தமிழ்நாட்டை அவரும் ஆண்டார். அந்த காமராசர் அந்த அண்ணா போன்ற மேதைகள் பெரும் தலைவர்கள் ஆண்ட நிலத்துல எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கி விட்டதெல்லாம் வரலாறு காரி துப்போம். இன்னைக்கு வந்து நியாயப்படுத்துறாங்க. தாவேக்கா கொடுங்க, ஓட்டு போட்டோம், கொஞ்சம் காலம் கொடுங்க, 6 மாச காலம் கொடுங்க, 6 மாசத்துல அப்படியே தூக்கி நடித்திருவாரு. இப்ப அவற்ற காசு இல்லைங்க. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. திமுக கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுதானே நீ வந்து தாய் மாமன் திட்டம், ஓப்படியா திட்டம், நாத்தா திட்டம்லாம் கொடுத்த. எதுக்கு? திமுக இலவச அறிவிச்சான், அதிமுக இலவச அறிவிச்சான். இலவச அறிவிச்சு கஜானாவை காலி பண்ணான். நான் இலவசம் அறிவிக்க மாட்டேன், புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வர்றேன், மக்களுக்கு எது தேவையோ அதை தரேன்னு சொல்லணும். இது தாய் மாமன் சீரு, தங்க மோதிரம், பிறக்கிற குழந்தைக்கு எதுக்கடா மோதிரம்? மோதிரத்தை போட்டா நீ மாட்டினவனே அவன் கழட்டிட்டு போயிடுவான். கழட்டிட்டு போய் டாஸ்மாக் கடையில் நிற்பான். என்ன செய்ய போற? நாங்கள் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை, விஜய் போலவே அதுவும் டம்மி. பேர் வந்து சிங்கப்பெண், பேர் நல்லா இருக்கே. அதிரடிப்படை பேர் அற்புதமா இருக்கே. பேரு சிங்கப்பெண் அதிரடிப்படை. மற்றபடி அந்த படைக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. வெறும் அந்த சீருடைய போட்டுக்கிட்டு குழுக்கள் எடுக்குமா தெரிய வேண்டியதுதான். என் அன்பு சொந்தங்களே, சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறேன். அந்த படை ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா போய் புலனாய்வு பண்ணலாமான்னா புலனாய்வு பண்ண முடியாது. ஒரு குற்றவாளியை விசாரிக்கலாமான்னா விசாரிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம்?
ரோந்து போகலாம், வாகனத்தில் ரோந்து போகலாம். ரோந்து போறப்ப எவனாவது ஒருத்தன் பெண்கள்கிட்ட தப்பானதுக்கிறான்னா ஓடி போய் தடுக்கலாம், இல்ல அவனை பிடிச்சு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்கலாம். ஆனா வழக்கு போறதா இல்லையங்கிறத காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை முடிவு பண்ணது. எப்படி? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பிரத்யேகமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. பிரத்யேகமாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. இவ்வளவு நாட்களாக காவல்துறையில் பணிபுரிஞ்ச பெண்களை தூக்கி வேற உடைய கொடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 4 கோடி பெண்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 4 கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனால் சிங்கப்பெண் அதிரடிப்படையோட ஒட்டுமொத்த எண்ணிக்கைங்கிறது 2565 பேர். வெறும் 2565 பேர். அதை விரிவாக்கம் பண்றோம்ங்கிறாங்க. அடுத்தது விரிவாக்கம்னா மேலும் 2500 பேர் எடுக்க போறேன். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் வச்சுக்கோமே. 5000 பேரை கொண்டு 4 கோடி பெண்களை ரோந்து போய் சிங்கப்பெண் அதிரடிப்படை காக்க முடியுமா? அன்பு சொந்தங்களே, இங்கிலாந்து நாடு இருக்கு பாருங்க. இங்கிலாந்து நாட்டுக்கு இணையான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் திருத்தணிங்கிற ஒரு தொகுதியவே சுற்றி வர முடியாது, அவ்வளவு பெருசு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இந்த 5000 சிங்கப்பெண் அதிரடிப்படை போய் சுத்தி வந்து காவல் காத்து பெண்களுக்கு தான குற்றங்களை பூரா ஒழிச்சிரும்னா இதை போல கேலி குத்ததா உண்ட? வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்கு. நான் திமுக எதுக்குறேன், அதிமுக எதுக்குன்னு சொல்றேன். தாவேக்கா எங்கள் ஆட்சியில் மதுபான கடை இருக்காது, நாங்கள் மதுபான கடையை மூடுறோம். சொல்லு. மதுபான கடை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் சார்ந்து இல்ல, நாங்க மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு, மாற்று திட்டங்களுக்கு வேலை செய்யறோம். மதுபான கடைகளை மூடுவோம் என்று அறிவி. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிற? என்ன அறிவிக்க மாட்டாங்க? நாங்க 700 கடையை மூடிட்டு இந்த பக்கம் மூடிட்டு அந்த பக்கம் திறந்துட்டோம். வேற என்ன? அன்பு சொந்தங்களே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 500 கடையை மூடுறேன்னா, எல்லாம் வர்றப்ப என்ன பண்றாங்க? கடையை முடி விட்டு எலைட்டுக்காக கொடுத்துட்றேன். எலைட் கடை அப்படின்னு திறக்க விட்டுறேன். கடையை மூடதா சொல்றேன். ஆனா டாஸ்மாக் வருமானம் 48,000 கோடி அப்படின்னா 48,000 கோடி தான் இருக்கு. 45,000 கோடியா குறையறது இல்லை. அப்ப நிர்வாகத்துல என்ன மாறுபாடு?